திரு செல்வ பெருந்தகை பேசுறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சி போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறது தான் செல்வ பெருந்தகை. ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள், ஒட்டு போட்டை சட்டை போட்டவர்கள், இந்த வார்த்தையை அரசியல் நாகரிகம் இல்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்தலாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன், ஒட்டு போட்டு சட்டை போட்டவன் அப்படிலாம் பேசலாமா? அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறீங்க? இவ்வளவு வன்மமா அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம், விட்டுருங்க. ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு, இன்னொரு அரசியல் தலைவரா, இன்னொரு கட்சியின் தலைவரா அநாகரிகமாக விமர்சிப்பது அவருடைய தரத்தை தான் காட்டுகிறது. எப்பொழுதுமே அரசியல் பேச வேண்டுமே ஒழிய தனிநபர் விமர்சனம் என்பது கூடாது. நான் கேட்குறேன், எடப்பாடியை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்தால் அவருடைய நிலை என்னவாகும்? அவர் என்ன பரிசுத்தமானவரா, தூய்மையானவரா, நம்பிக்கைக்குரியவரா, அல்லது நண்பர்களை காப்பாற்றியவரா? அவர் எந்த வகையில் அவர் சிறந்தவராக இருக்க முடியும்? அவர் அதை பேசியிருக்கக்கூடாது.